பிரைஸ் தி லார்ட். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லி ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆதி தகப்பனாகிய ஆதாம் நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை புசித்து தேவனுக்கு பிரியமில்லாமல் நன்மை செய்கிறதுக்கு மாறாக பாவம் செய்து தேவ மகிமை அவன் இழந்து போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில சவுல் தனக்கு தீமை செய்ய நினைத்த போதும் தேடின போதும் அவன் சவுலுக்கு தாவீது நன்மை செய்தான் என்று பார்க்கிறோம். அது நிமித்தம் ஜீவனுக்கு ஏதுவான மகா பெரிதான கிருபையை பெற்று வாழ்கிறதுக்கு தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் செய்தார். யோசேப்பு தன் வாழ்க்கையில் தான் அடிமையாய் கிடந்த அந்நிய தேசத்தில் அவளுக்கு நன்மை செய்தபடியினாலே அவள் ஜீவனை பாதுகாத்தது மாத்திரமல்ல, அவள் செய்த நன்மையினாலே அவனுடைய குடும்பத்தார் சகோதரர்கள் செய்த பாவங்களை தேவன் மன்னித்து அவள் ஜீவனை காப்பாற்றினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மை செய்கிறோமா, பாவம் செய்கிறோமா? இரண்டையும் செய்கிறவர்களாய் நாம் இருப்போம் என்று சொன்னால், இனி நாம் பாவம் செய்யாதபடி நன்மை செய்து நம்முடைய பாவ ஜீவியத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள, தேவ மகிமை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக நன்மை செய்து பாவத்தை வெறுத்து மேன்மை அடைகிறதுக்கான வழிகளை நாம் படித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்முடைய வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.